சித்த வேதம் 58ஆம் நாள் தொடக்கம். அத்தியாயம் 19. ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 58ஆம் நாள் தொடக்கம். சுவாமி முன் அத்தியாயத்தில் மதுபானத்தை பற்றி குற்றம் சொன்னீர்கள் அல்லவா? ஆனால் மதுபானம் நிமித்தம் ஞானம் உண்டானதாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். தவிர சக்தி பூஜையில் மதுபானம் செய்யாதிருக்க முடிவதில்லை என்று சொல்லி வருகின்றதும் அப்படியே நடந்து வருகிறதும் செய்கிறது. அப்படி இருக்க அதை பற்றி விரோதம் சொல்வதன் காரணம் என்ன? மதுபானம் கொண்டு யாருக்காகவும் ஞானம் உண்டானதாக கேட்டிருக்கிறீர்? மலையாளத்தில் எல்லா ஜாதிகளுக்கும் வித்யாபியாசம் கிடைப்பதற்கு வழி ஏற்படுத்திய கேரள குருவாகிய துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் என்கிற மகானாகும். இது நீர் ஏதேனும் சாஸ்திரங்களை படித்ததோ அல்லது யாரேனும் சொல்லி கேள்விப்பட்டதோ? உலகவாசிகள் சொல்ல கேட்டறிந்ததே ஆகும். அந்த மகான் சாப்பிட்ட மது எப்படி உள்ளதாகும் என்று நீர் கேள்விப்பட்டிருக்கிறீர்? சாதாரண உலகில் நடப்பிலுள்ள மது என்று சொல்லுகிற மத்தியங்கள் அவை என்னவெல்லாம் ஆகும்? கல், சாராயம் முதலியனவாகும். இவைகள் எப்படி உண்டாகின்றன? கல் என்பது தென்னை, பனை, ஈந்து முதலிய மரங்களுடைய பாலைகளை சீவி எடுக்கின்றதும் அக்கல்லை காய்ச்சி உண்டாக்குகின்றதும் சாராயம் ஆகும். ஆனால் நீர் சொன்ன விதத்திலுள்ள மது வகைகளை துஞ்சத்து எழுத்தச்சன் என்கிற மகான் சாப்பிட்டதில்லை. அந்த மகான் சாப்பிட்டிருந்த மத்தியம் என்சான் பனையின் தலையில் ஊறிய மத்தியமாகும். அந்த பனையின் தலை என்பது ஜடத்தினுடைய 7 சாணுக்கு மேல்பாகமாகிய 8வது சாணாகிய சிரசாகும். அந்த சிரசில் இருக்கின்றதாகும் மத்தியம், அதாவது மது. அம்மதுவை லம்பிகா முத்திரையினால் பானம் செய்கிறதாகும். அதாவது லம்பிகா என்றால் லம் பிளஸ் அம்பிகா. லம் பிரகாசம், அம்பிகா லோக மாதாவாகிய சக்தி. அந்த சக்தி தன்னுடைய சிரசினுள்ளில் அடங்கும் போது அமிர்தம் இறங்கும். அதாவது தன்னிலிருந்து வெளிக்குள்ளில் வியாபித்திருக்கிற சக்தி தன்னில் தானே லயித்து திங்கி விங்கி, அதாவது நிறைந்து உப்பி வரும் பொழுது சிரசில் இருக்கிற அமிர்தம் இலகுகின்றதாகும். அந்த அமிர்தத்தை பானம் செய்து சதா ஆனந்தமத்தனாகலாம். இவ்விதமுள்ள மதுவையாகும் அந்த மகான் சாப்பிட்டிருந்தார். இதை ஆலோசிக்காமலும் அறியாமலும் உலகவாசிகள் தப்பிதமாக கருதி கேரள குருவாயும் மகா ஞானியாயிருந்த துஞ்சத்து எழுத்தச்சன் என்கிற ஜகத் குருவாகிய மகானை நீர் சொன்னதான கல்லும் சாராயமும் குடித்தார் என்று ஓர் அபவாதம் சொல்லி அந்த மகானை குற்றப்படுத்தியும் அந்த மகான் செய்ததை நாங்களும் செய்யக்கூடாதோ என்று அகம்பாவம் நடித்தும் அந்த மகான் சாப்பிட்ட மதுவை தெரியாமல் புத்தி இல்லாமலும் நீர் சொன்னதான கல்லும் சாராயமும் குடித்து முன்னோர்கள் தேடி வைத்துள்ள முதல் அதாவது பொருள் நாசப்படுத்தி மிகவும்
யோக்கியர்களாகி தங்களில் கலகம் செய்து அடிதடியும் குத்தும் வெட்டும் காயமும் பட்டு வழக்கும் பிராதுமாய் அபராதம் சிறை தண்டனை முதலிய தண்டனைகள் அனுபவித்தும் வருகிறார்கள். தவிர நீர் சக்தி பூஜை செய்கிறதென்றும் அப்பொழுது மதுபானம் செய்யாதிருக்க முடியாதென்றும் சொன்னது உண்மையாகும். அது என்னவென்றால், சக்தி என்பது தன்னிலிருந்து உண்டானதாகும். அந்த சக்தி வெளியினுள்ளில் வியாபித்ததானால் நானா விதத்திலாய் ஜனங்கள் மோகாந்தகாரர்களாகி இருக்கிறார்கள். அவ்விதமுள்ள அந்தகாரத்தை நீக்குவதற்கு அந்த சக்தியை தன்னில் தானே சேர்க்கிறதாகும் வேண்டியது. அதை சேர்க்க வேண்டியது ஜீவனாகும். அந்த ஜீவன் சக்தியை பூஜிக்கின்றது. இதற்காகவும் சிவன் சக்தியை பூஜிக்கிறது என்று சொல்லுகிறது. அது எவ்விதமென்றால், தன்னிலிருந்து வெளியினுள்ளில் வியாபித்து பின்னமாய், அதாவது வெவ்வேறாய் பந்திக்கப்பட்டிருக்கின்ற தன்னுடைய சக்தியை அந்த பந்தத்திலிருந்து ஜீவனாகிய சிவன் வேறுபடுத்தி பிரம்மரந்திரத்தில் சேர்க்கின்றதாகும் சக்தி பூஜை. அப்பிரகாரம் பூஜிக்கும் பொழுது மத்தகத்தில் உள்ளதாகிய மது இறங்கி அந்த மதுவையாகும் மகான்கள் பானம் செய்தது. இதனால்தான் சக்தி பூஜையில் மதுபானம் செய்யாதிருக்க முடியாது என்று சொல்ல காரணம். இவ்விதமாகும் சக்தி பூஜை. இதனை அறியாமல் சக்தி பூஜை என்று சொல்லி ஆடு கோழி முதலியவைகளை கொன்று அவைகளுடைய ஜீவனை நசிப்பித்து அந்த பிணங்களை சமையல் செய்து அப்பம் வடை கூட்டு முதலியவைகளை உண்டாக்கியும் மதுவென்று சொல்லி கல்லும் சாராயம் முதலியவைகளை கொண்டு வந்து ஒரு அறைக்குள் பீடம் விளக்கு முதலியானவைகளை வைத்து மேல் சொன்ன பிணம் முதலியதுகளை கொண்டும் மற்றும் உண்டாக்கினவைகளையும் மேல் சொன்ன பீடத்தின் சமீபம் வைத்து பூஜை செய்கிறதென்று சங்கல்பித்து சில புஷ்பங்களை பீடத்தின் மேலும் மேல் சொன்ன சாமான்களின் மேலும் வாரி இறைத்து பூஜை செய்து முடித்து மேல் சொன்ன பிணத்தையும் கூட்டு முதலிய பலகாரங்களையும் வயிறு நிறைய தின்றும் கல் சாராயம் முதலியவற்றை குடித்தும் உணர்வில்லாமல் விழுந்து கை கால் ஒடிந்தும் பல் உதடு காயப்பட்டும் யாதொரு விவரம் இல்லாமலாகி போகின்றார்கள். அப்படி செய்வதற்கு சக்தி பூஜை என்று சொல்ல முடியாது. ஆனால் உண்மையான சக்தி பூஜை மேற் சொல்லப்பட்ட பிரகாரத்தில் ஆகும். அவ்விதமுள்ள பூஜையாகும் செய்ய வேண்டியது. அந்தப்படி தன்னுடைய சக்தியை யாரொருவர் தன்னில் லைப்பதற்காக பூஜிக்கின்றாரோ அவருக்கு தன்னிலிருந்து உண்டாகின்ற மதுவை பானம் செய்து ஆனந்தமத்தனாய் சர்வச்சனாக இருக்கலாம். அந்த மதுவுக்குத்தான் அமிர்தம் என்று சொல்லுவது. இப்படி சொல்லிய மதுவைத்தான் முன் சொன்ன மகான் சாப்பிட்டிருந்தது. நீ சொன்ன கல்லும் சாராயமும் அல்ல. அத்தியாயம் 19 முடிவு பெற்றது. சித்த வேதம் 20ஆம் அத்தியாயம் தொடக்கம். சத்குருவே, உலகில் 4 மதங்கள் உண்டென்று சொல்லுவதும் அதற்கனுசரித்து ஜனங்கள் நடந்து வருகிறார்கள். அவ்விதம் அது எவ்விதம் உண்டானதாகும்? எவையாகும் 4 மதங்கள்? இந்து மதம், புத்த மதம், கிறிஸ்துவ மதம், முகமதிய மதம் இவைகளாகும். அதில் நாம் எம்மதஸ்தர்களாகும்? இந்து மதஸ்தர்களாகும். நாம் இந்து மதக்காரர்கள் என்பதற்கு ஆதாரம் என்னவாகும்? ஈஸ்வர சேவை முதலியது
சரிவர நாமே செய்து வருகிறோம். அதனால் ஆகும் நமக்கு இந்து மதஸ்தர் என்று பெயர். இதுவரையிலும் நாம் ஈஸ்வர சேவை செய்திருக்கிறோம் என்று இப்பொழுது உனக்கு தோன்றுகிறதுண்டா? இதுவரையில் செய்தது பற்றி ஆலோசிக்கும் பொழுது நாம் ஈஸ்வர சேவை செய்யவே இல்லை. நன்று. நாளைக்கு தொடருவோமா? ஆத்ம வணக்கம்.